மாநிலங்களவை நடவடிக்கைக்கு இடையூறு விளைவிப்பதே காங்கிரசின் நோக்கம் என பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மூத்த அரசியல் தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே மாநிலங்களவை தலைவருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது கண்டனத்திற்குரியது என தெரிவித்தார். அவையில் மல்லிகார்ஜுன கார்கே பேச போதிய அவகாசம் அளித்த போதிலும் அவர் அதை மறுப்பது வேடிக்கையாக இருப்பதாக ஜே பி நட்டா விமர்சித்தார். தனது அறைக்கு வந்து குறைகளை தெரிவிக்குமாறு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு மாநிலங்களவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அழைப்பு விடுத்ததாக கூறிய ஜே பி நட்டா, ஆனால் அதை கார்கே ஏற்க மறுத்துவிட்டதாக குறிப்பிட்டார். மேலும் அவையை சுமூகமாக நடத்த ஒத்துழைப்பு அளிக்காமல் இடையூறு விளைவிப்பதே காங்கிரசின் நோக்கம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். சிவகங்கையில் குடும்ப தகராறு காரணமாக 2 குழந்தைகளை கிணற்றில் தள்ளிய தாயே கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதகுப்பட்டி அடுத்த திருமன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சந்திரன், ரஞ்சிதா தம்பதியருக்கு கீர்த்தி, சங்கீதா ஆகிய 2 மகள்கள் இருந்தனர். இந்நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ரஞ்சிதா மேலப்பங்குடி பகுதியில் உள்ள கிணற்றில் தனது 2 மகள்களையும் தள்ளிவிட்டு கொலை செய்தார். பின்னர் அப்பகுதியில் சுற்றித் திரிந்த அவரிடம் பொதுமக்கள் விசாரித்த போது குழந்தைகளை அவர் கொலை செய்தது தெரிய வந்தது. தகவல் அறிந்த போலீசார் குழந்தைகளின் சடலத்தை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.